ரைட். இது வந்து இலத்திரனியல் விரித்தாள்னு சொல்ற ஸ்ப்ரெட்ஷீட் ஓட தொடர்பட்ட ஒரு பாடம். ரைட். இதுக்கு முந்தி நுழைஜொண்டிக்குதா இலத்திரனியல் விரித்தாள்னா என்ன, அதால் என்னென்ன வேலைகளை செஞ்சு கொள்ளாமன்ற மாதிரி, இல்ல அதால் ஏதாவது பயன்கள் பெற்று அப்படி என்னமாலும் மீக்குதா? குயிக்கா ரிப்ளை பண்ணுங்க பார்ப்போம் யாராவது. எல்லாரும் சவுண்ட் கேக்குது தானே? சவுண்ட் கிளியரா தானே ஆகுது? கொஞ்சம் தெரியுமா? இல்ல நான் கேக்குறேன் வந்து ஏதாவது நான் செஞ்ச மாதிரி இதுல என்ன மாதிரி என்ற மாதிரி சொல்ல இயலுமா யாரும்? சரி ரைட், ஓகே, நான் பார்த்துட்டு போம், டைம் வேஸ்ட் ஆகுது. ரைட். இப்போ இந்த விதத்துல நான் வாசிக்கல. இப்பாடத்தை கற்ற பின்னர் நீங்கள் விரித்தாளின் அடிப்படை வசதிகள் மற்றும் செயற்பாடுகள், அதால என்னென்ன செய்ய இயலும், அதோட செயற்பாடுகள் என்ன, அதுல என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்க்க இயலும். அது மாதிரி பணித்தாளின் கூறுகள், ஸ்ப்ரெட்ஷீட்ல என்னென்ன கூறுகள் காணப்படும், ரைட், என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்க போறேன். பணித்தாளில் தரவுகளை உட்புகுத்தலும் ஒழுங்கு, எப்படி நாங்க ஒரு டேட்டாவை இன்புட் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி ஒழுங்குபடுத்தி வெளியீட்டை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும், எப்படியான வேலைகள் செய்யணும்ன்றதை நாங்க பார்க்குறோம். இலகு கணித்தலுக்குரிய செய்கைகள் பெருமானங்களை பயன்படுத்தி சூத்திரங்களை உருவாக்க, நான் ஃபார்முலாஸை வந்து கிரியேட் பண்ணியோ இல்லை இருக்கிற ஃபார்முலாஸை பயன்படுத்தியோ எங்கட கணித்தல் செயற்பாடுகளை வந்து இலகுவா நாங்க இங்க செஞ்சு கொள்ள போறோம். ரைட். இதெல்லாம் எப்படி செய்யறேன்னு தான் படிக்க போறோம். அதே மாதிரி சூத்திரங்களை எழுதுவதற்கு கள முகவரிகளையும் சார்புகளையும் பயன்படுத்தல். ரைட். அது மாதிரி பணித்தாள்களை ஒழுங்குபடுத்தல், சார்பான மற்றும் பணித்தாள்னு சொன்னா ஒர்க்கிங் ஷீட், நாங்கள் ஒர்க் பண்ண போற ஷீட்டு தான் நாங்கள் எந்த பக்கத்துல வேலை செய்வோம் அதுதான் பணித்தாள்னு சொல்றேன். சார்பான மற்றும் சார்பற்ற கள முகவரிகளை பயன்படுத்தல், வரைப்புகளை தயாரித்தல். ரைட். இப்போ நான் பார்க்கும் 7.1ல இலத்திரனியல் விரித்தாள் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் மக்களது அன்றாட கருமங்களுக்கு மட்டுமன்றி தொழில் ரீதியான தேவைகளுக்கும் பல்வேறு கணித்தல்களை செய்வது அவசியமாகும். எஸ், உதாரணமா எடுத்துக்கொண்டா எங்களுடைய ஸ்கூல்ல மார்க்ஸை நாங்க ஒரு டீச்சரை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 3 டேர்ம்ஸ் நடக்கும். டேர்ம் டெஸ்ட மார்க்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தி ஒன்றா கூட்டி கூட்டி கஷ்டப்படாம அதில் நாங்க அந்த மார்க்ஸை இன்சர்ட் பண்ணி ரேங்க் அதே மாதிரி எவரேஜ் டோட்டல் எல்லாம் கவுண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா நாங்க கொடுத்தோம்னு சொன்னா எங்களோட ஒர்க்கை வந்து இலகுவா இந்த எக்ஸல்ல செஞ்சு கொள்ளணுமா. ரைட். அப்போ எங்களோட தேவைகள் அதே மாதிரி அக்கௌண்டிங் வேலை செய்ய போல இப்படி பல வகையான எல்லா வேலைகளையும் மாதிரி இந்த ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த கணித்தல்களை செய்வதற்கு மக்கள் பல்வேறு உபாயங்களை பயன்படுத்துகின்றனர். கணித்தல்களுக்கான பிரச்சினங்களின் தன்மைகளை பொறுத்து பல்வேறு முறைகள் கையாளப்படுகின்றன. அப்ப ஒவ்வொரு தேவைகளும் வித்தியாசமா இருக்கும். உதாரணமா அக்கௌண்டிங் சம்பந்தமான வேலைண்டா அதுக்கு வேற வேற ஃபார்முலா செய்யும், வேற சிஸ்டம் ஈக்கும், வேற ஒரு மெத்தட்ல செய்யும். ஒரு ஸ்கூல்ட ரேங்கிங் சிஸ்டம் அது மார்க் சிஸ்டத்தை செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஒரு வேற தனித்துவமான சிஸ்டம் இருக்கு. ரைட். ஒரு ப்ரொஜெக்ட் மேஜர் பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரொஜெக்ட் சம்பந்தமான விஷயங்களை முன்வைக்கிறதுக்கு அது வேற சிஸ்டம். அப்படி ஒவ்வொரு வகையான கணித்தல் முறைகள் காணப்படு, அதுக்கெல்லாம் வந்து வேற வேற முறைகள் காணப்படுன்னு சொல்லுவார கையாளப்படுகின்றன. அது மாதிரி கணித்தல்களுக்கென மனதையும் விரல்களையும் உபயோகிக்கின்றனர். ரைட். நாங்க டேட்டாஸ் இன்புட் பண்றதுக்கு கீபோர்ட்ல விரல்களை யூஸ் பண்ண, அதே மாதிரி ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், இந்த மெத்தட்ல செஞ்ச ஒரு ஓர்டர் எங்களை தெரிஞ்சுக்கணும், இப்படித்தான் செய்யணும். ரைட். உதாரணம் ஒரு கணக்கு செய்த மாதிரி ஒரு வேலை தான். சிக்கலான கணித்தல்களை தீர்ப்பதற்கு எழுதி தீர்த்தல் அல்லது கணித்தல் பொறிகள் பயன்படுத்தப்படுகின்றன. சிக்கலான விஷயங்கள் வந்து எங்களுக்கு இங்க செய்ய இயலும். அதே மாதிரி நாங்க கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இங்கே எங்களோட இதே ஒரு ஒர்க்கிங் ஷீட்டுக்குள்ள எங்களுக்கு கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி இருக்கும். எனினும் இந்த கணித்தல் பணிகளை செம்மையாகவும் இலகுவாகவும் செய்வதற்கென இலத்திரனியல் விரித்தாள்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். நம்ம நாங்க இன்னொரு ஆர்டர் போட்டு பண்டைய காலத்துல கைகளால விரல்களால் எண்ணி கூட்டி
கணக்குகளை செஞ்ச அது பிறகு இங்கே பார்க்கலும் அபக்கஸ் எந்திரம் அபக்கஸ் தெரியுமான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அது பிறகு கல்குலேட்டர் யூஸ் பண்ணேன். இப்போ கணினியில் ஸ்ப்ரெட்ஷீட் அதாவது எக்ஸலோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு வரோம். முறையாகவும் எழுத்து மூலமும் கணித்தல்களை செய்வதற்காக கணிதத்தாள்களை பயன்படுத்துவது என்பது வலிமையாகும். எங்களோட கணக்கு சம்பந்தமான வேலைகளை இலகுவாகவும் ஒரு ஓர்டருக்கும் நேர்த்தியா செய்யறதுக்காக வேண்டி நாங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் அடிச்சு ஒவ்வொரு இலக்கத்தை நாங்கள் ஒரு புக்ஸ் எழுதி அப்படி அழகா செய்யறதுக்காக வேண்டி கணித்தல் செயற்பாட்டுக்கு வந்து கணிதத்தாள்களை பயன்படுத்துவது வளமை. இத்தாள்கள் நிலைக்குத்து நிரல்களையும் கிடையான் நிரல்களையும் கொண்டுள்ளன. இதன் அடிப்படையிலேயே பெருமளவு நிரல்களையும் நிறைகளையும் கொண்ட இலத்திரனியல் விரித்தாள்கள் அமைக்கப்படும். இலத்திரனியல் விரித்தாள்கள் ஸ்ப்ரெட்ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க நிரல்கள் காணப்படும், அதே மாதிரி நிறைகள் காணப்படும். நிரல்கள் என்று சொன்னா எங்களுக்கு தெரியும், நிலைக்குத்தாக காணப்படுகிறது வந்து நிரல்கள் என்று சொல்லப்பட்ட. அதே மாதிரி நிறைகள் என்று சொன்னா ரோஸ் என்று சொன்னா கிடையாக காணப்படுகிறது தான் ரோஸ் என்று சொல்றோம். ரைட், ரோஸ் அண்ட் columns. சரி, இப்ப நிரல்கள் வந்து இங்க காணப்படும். இலத்திரனியல் விரித்தாள்களை எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் பயன்படுத்துவதன் மூலம் பின்வரும் பணிகளை மிக இலகுவாக நேர்த்தியாக செம்மையாக செய்து கொள்ள முடியும். இலகுவானதும் கடினமானதுமான கணித்தல் செய்தல், வரைப்புகள் மற்றும் தரவுகளை விளக்குதல், சார்ட்ஸ், அதே மாதிரி பை சார்ட், பார் சார்ட் நாங்கள் படிச்சுக்கிறோம். அதுகளே பயன்படுத்த சொன்னா இலகுவாக ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம பெரிய கணக்கு உண்டாயிக்கும், நாங்கள் ஒரு கிராஃப்ல முன் வச்சா கொஞ்சம் அறிவு மட்டத்துல குறைஞ்சாக்களும் அதை வந்து மிச்சம் இலகுவா ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள எளிமையாக்கும். மூணாவது விஷயம் வந்து தரவுகளை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்தி காட்டுதல். எங்களுக்கு வந்து மிச்சம் லேசா வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசை வேலைகள் செய்யும் சோர்ட்டிங் மூலமாக. அதே மாதிரி தேவையான தரவுகளை மாத்திரம் வேறுபடுத்தல். ரைட், தரவுகளின் நம்பகத்தன்மையினை பரிசீலித்தல், கடவு சொல்லை பயன்படுத்தி தரவுகளை பாதுகாத்தல், அது மாதிரி எதிர்கால பாவனைக்காக சேமித்து வைத்தல். இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை நினைக்கிறேன், ஜென்ரலான விஷயங்கள் தான். ரைட், அடுத்தது இலத்திரனியல் விரித்தால் பிரயோக மென்பொருள். ரைட், ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்ஸ் என்ன? ரைட், நாங்கள் டாக்குமெண்ட் செய்யறதுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பார்த்தேன், அது மாதிரி லிப்ரோ ஆஃபீஸ் பார்த்தேன். அது மாதிரி தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிற ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு, அதாவது இலத்திரணி விரித்தாளுக்கு நாங்கள் வந்து எந்த வகையான பிரயோக மென்பொருள்களை பயன்படுத்து. பல்வேறு மென்பொருள் உற்பத்தி நிறுவனங்கள் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள இலத்திரனியல் விரித்தாள் பிரயோக மென்பொருள்கள் பல அட்டவணை 7.1 காட்டப்பட்டுள்ளன. அதுல முதலாவது சொல்லிக்க வந்து எக்ஸல் வந்து மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனால் உருவாக்கப்பட்டது வந்து எக்ஸல். இதைத்தான் மோஸ்டா எல்லாரும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி எப்பிள் யூசர்ஸுக்கு வந்து நம்பர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணப்படுது. எப்பிள் கம்பெனியால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி லிப்ரோ ஆஃபீஸ் கால்க் வந்து த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷனால் உருவாக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலும் லிப்ரோ ஆஃபீஸ் கால்க்கும் தான் நாங்கள் வந்து இப்போ எங்களோட பாடத்தில் பார்க்க வைக்கிறோம்னு சொல்லி. அதே மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் இது வந்து அப்பாச் ஃபவுண்டேஷனால உருவாக்கப்பட்டது. அப்ப இதுகளையும் வந்து மேலோட்டமா பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கொண்டா எப்பல்டேன்னா ஒருவேளை எங்களுக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்ல வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. அடுத்து வந்து விரித்தாள் மென்பொருள்களை பயன்படுத்தல். விரித்தாள் மென்பொருள்களை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2010 மற்றும் லிப்ரோஆஃபீஸ் கால்க் ஆகிய மென்பொருள்கள் மாத்திரமே இப்பகுதியில் கலந்து. ரைட், நான் என்ன பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவேயும் லிப்ரோஆஃபீஸ் தான் படித்தேன். இப்போ லிப்ரோஆஃபீஸ் டே கால்க்ன்றதும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2010 தான் நாங்கள் இந்த யூனிட்ல படிக்க போகிறேன். இம்மென்பொருள்களை தொழிற்பட செய்யும் முறைகள், பணி செயல்முறைமைகள் மற்றும் அதன் பதிப்புகள் என்பதற்கேற்ப வேறுபடலாம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் உற்பத்தியில் அனுமதி பத்திரத்துடன் கொள்வனவு செய்யப்பட வேண்டும். ரைட், நாங்க ஓஎஸ் பாடத்துல படிச்சிருக்கிறோம் திறந்த மூல மென்பொருள்கள், அதே மாதிரி கட்டணம் செலுத்தி பெறக்கூடிய மென்பொருள்னு சொல்லி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்டும் பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ். ரைட், அப்ப மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாங்க பணம் கட்டி எடுக்க வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர். இதுக்கு நாங்க மந்த்லியோ இயர்லியோ பர்ச்சேஸ் பண்ணணும்.
பேமெண்ட் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு சாஃப்ட்வேர். பட் லிப்ரிஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ரைட், முதலாவது நாங்க எப்படி அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்றேன் தான் எங்க ஸ்டெப். நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை 2010 எப்படி ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி பார்த்தேன். அதாவது மைக்ரோசாஃப்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பட்டன் எங்கட ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் இல்லாட்டி ஓல்ட் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸலை நாங்கள் எக்ஸல் ஓப்பன் பண்ணணும்டா கிளிக் பண்ணுறோம். அதே மாதிரி வேர்டுன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட். இங்கே நாங்கள் எக்ஸல் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட், அது பிறகு ஓல்ட் ப்ரோக்ராம்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், பிறகு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2010. இதுதான் எங்களோட ஆர்டர், ஸ்டார்ட் பண்ணுற ஆர்டர். லிப்ரிஆஃபீஸ் கல்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ப்ரோக்ராம்ஸ் லிப்ரிஆஃபீஸ் கல்க். வெயிட், ரைட். அதே மாதிரி தான் லிப்ரிஆஃபீஸ் கல்கை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் லிப்ரிஆஃபீஸ் கல்க் ஓப்பன் பண்ணால் சரி. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஓகே. அடுத்து மூவ் ஆகுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2010 இடைமுகமும் அதன் கூறுகளும். ரைட், அதில் வந்து இன்டர்ஃபேஸும் அதில் காணப்படுற கூறுகளையும் பற்றி பார்க்க போகிறேன். நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டரில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் 2021 நிற்கிறதால நாங்கள் அதில் பார்ப்போம். ரைட், கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்டேட் ஆகிக்கிறதால. இப்போ இவ்வளோ நேரம் மேற்படுறது கிளியர் தானே? இவ்வளோ நேரம் நோட்ஸ் பாட்டாக தான் போனேன். இது பிறகு தான் நாங்கள் படிக்க போகிற ஐடியா ஒன்று வந்தீங்க எக்ஸலன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி. ரைட், ஓகே, நான் பார்ப்போம். புக்கை எழுதி தானே, புக்கில் அப்படி பார்த்துக்கோங்க. ரைட், முதலாவது இங்கே காட்டப்பட்ட குயிக் எக்ஸஸ் டூல் பார் துரித பிரவேச கருவிப்பட்டை. தமிழ் டேர்ம் வேர்ட்ஸ் வந்து நாங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். நாங்கள் தமிழ் மீடியத்தில் செய்ய போகிறதால குயிக் எக்ஸஸ் டூல் பார் இங்கே தான் நாங்கள், அதாவது இதுதான் எங்களோட குயிக் எக்ஸஸ் டூல் பார். இங்கே பார்க்கலும் எங்களோட எக்ஸலோட லோகோ காணப்படுது. அதே மாதிரி இந்த ஐக்கன் வந்து சேவ், அதே மாதிரி இது ரீடூ அன்டூ, அதே மாதிரி அப்படி சில டூல்ஸ் வந்து இங்கே காணப்படுது. இது வந்து எங்கட ஐடிக்கு வேற பேர் வச்சுக்கிற டைட்டில் பார்னு சொல்லி. ரெண்டாவது விஷயம் பார்க்கலும் தலைப்பு பட்டை டைட்டில் பார். டைட்டில் பார்ல தான் எங்கட டாக்குமெண்ட பேர் காணப்படுது. ரைட், பார்ப்போம். இங்க பார்க்கலும் புக் 1 என்று காணப்படுது. இதுதான் எங்கட டாக்குமெண்ட பேர். இது டைட்டில் பார் என்று சொல்லப்படுது. அடுத்த விஷயம் மூணாவது ரிபன், நாடான்னு சொல்ற ரிபன். ரிபன்ல தான் நாங்கள் எங்களோட ஒர்க் எல்லாம் பண்ண போறோம். இந்த ஃபைல், அதோட ஃபைல், ஹோம், இன்சர்ட், இந்த மெனு பாரோட சேர்ந்த அதுக்குள்ளிக்கிற ஒரு விஷயம். இப்போ ஹோம் டேப் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இன்சர்ட் ஓப்பன் பண்ண இதெல்லாம் வர இந்த ரெண்டு செட் டைம் சேர்த்தது தான் நீங்கள் பார்க்கலும், சேர்த்தது தான் இந்த ரிபன் நாடான்னு சொல்லப்படுது. நாலாவது வந்து உதவி, ஹெல்ப். உதவி வந்து நாங்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். ஹெல்ப் வந்து பார்க்கலும் எனக்கு ஃபைல் நினைக்கிறேன் இங்க.
ரைட். இதுல வேற எங்க சொல்லிக்குமான்னு நினைக்கிறேன். நான் காணல்ல வெர்ஷன் டிஃப்ரெண்ட்ன்றதால ரைட்டா நான் பிறகு பார்த்து சொல்றேன். அதே மாதிரி கண்ட்ரோல் பட்டன்ஸ் 5வது காட்டப்பட்டி கண்ட்ரோல் பட்டன்ஸ், அதாவது இங்க மினிமைஸ், அதே மாதிரி எங்களுக்கு ஃபுல் வியூ சேஞ்ச் பண்றது, அதே மாதிரி க்ளோஸ் பண்றது, இதுதான் வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ். இது 5வது விஷயம். 6வது விஷயம் இன்சர்ட், செருகுதல். ரைட். இப்போ இது நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதுதான் இன்சர்ட் பண்ற இடம். இங்க நாங்க உதாரணத்துக்கு ஒரு செல்லை செலக்ட் பண்ண சொன்னா இது வந்து ஒரு களம் என்று சொல்லப்படும். ரைட். செல், ஒர்க்கிங் செல் என்று அழைக்கப்படுக. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு களங்கள். இங்க பல ஆயிரக்கணக்கான களங்கள் காணப்படுக. அதே மாதிரி இப்படி பார்த்தோம்னு சொன்னா ரோஸ், அதே மாதிரி கொலம், நிரல்களும் நிறைகளும் காணப்படுக. உதாரணத்துக்கு இப்படி ஒரு ஒர்க்கிங் செல் எடுத்தோம்னு சொன்னா இதில் நாங்க ஏதாவது இன்சர்ட் பண்ணணும், இங்க வச்சு டைப் பண்ணலாம். அதே மாதிரி இன்சர்ட்ல தான் அது ஷோ ஆகும். உதாரணத்துக்கு சேஞ்ச் ஆன் பண்ணோம்னு சொன்னா இங்க வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு ஃபார்முலா அடிக்கிறேன்னு சொன்னாலும் இங்க அடிச்சு அதை செஞ்சு கொடுக்க மாதிரி. ரைட். இந்த இன்சர்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னா எங்கட என்னென்ன நாங்க ஃபங்க்ஷனோ இல்ல ஃபார்முலாவோ டெக்ஸ்டோ இன்சர்ட் பண்ணணும்னா நாங்க இங்க தான் இன்சர்ட் பண்ணுவோம். 7வது விஷயம் வந்து டெப்ஸ், தத்தல்னு சொல்ற டெப்ஸ். எங்கட மெனு பார் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இங்க ஹோம் டெப் இது, ஃபைல் டெப், அதே மாதிரி இன்சர்ட், ட்ரோ, பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ் அண்ட் டேட்டா ரிவ்யூ, வியூ, டெவலப்பர், ஹெல்ப்னு சொல்லி. ரைட். இங்க பார்க்கறது எங்கட ஹெல்ப் வந்து இங்க ஒரு டெப்பா வந்து தரப்பட்டீங்க. ரைட். இங்க காணப்பட்டு இதுதான் ஹெல்ப். ரைட். ஓகே. இங்க உங்களோட 2010ல புக்ல காட்டப்பட்ட இந்த மாதிரி அதே ஹெல்ப் வந்து இங்க இருக்குது. இங்க ஹெல்ப் வந்து தனி டெப் தரப்பட்டு அதுக்குள்ள ரைட். ஓகே. ரைட். அதை யூஸ் பண்ணி படுகள்ன்றதால அதை பத்தி நான் சொல்லிக்கல. அடுத்த விஷயம் வந்து ஃபார்முலா பார். இங்க பார்க்கணும். சாரி, இதுதான் நான் ஃபார்முலா பார்னு சொல்றேன். இன்சர்ட்டுக்கு நாங்க வந்து இதைத்தான் யூஸ் பண்ணுவோம். இன்சர்ட் ஃபங்க்ஷன், அதாவது எங்களுக்கு தேவையான ஃபார்முலா வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்றது தான் இன்சர்ட் பார், இன்சர்ட் ஃபங்க்ஷன். ஃபார்முலா பார்ன்னு தான் இது சொல்றேன். சாரி, ஃபார்முலா பார்ல தான் நாங்க ஃபார்முலால இன்சர்ட் பண்ணுவோம். இங்க எங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும். இல்லாட்டி எங்கள்ட்ட இங்க இன்சர்ட் டெப்புக்கு போனோம்னு சொன்னா ரைட், எங்களுக்கு தேவையான ஃபார்முலாஸை வந்து நாங்க இதை எங்கள்ட ஒர்க் ஒன் பண்ணி முடிஞ்ச பிறகு தேவையான ஃபார்முலா வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இல்லை ஃபார்முலாஸுக்கு வந்து ஃபினான்சியல் சம்பந்தமான ஃபார்முலா தேவைன்னா அங்க அது சம்பந்தமான ஃபார்முலாக்கு லொஜிக்கல் மேட்ரிக்ஸ், டேட் அண்ட் டைம் அப்படின்ட்டு தேவையான ஃபார்முலாவை எங்களுக்கு இன்சர்ட் பண்ணிடும். அது மாதிரி 9வது தரப்பட்டிக்கு வந்து நிரல்களின் தலைப்பு, அதே மாதிரி 10வதையும் பார்த்துட்டு போங்க. ரைட். 10வது தரப்பட்டிக்கு வந்து பெயர் பட்டி, நேம் பாக்ஸ்ன்னு சொல்றது. ஒன்னா பார்ப்போம் கொலம் ஹெடிங்னு சொல்றத. கொலம் ஹெடிங் இந்த ABCD மேல பேர் போட்டி பார்க்கலாம். இதுதான் வந்து கொலம் ஹெடிங். இது வந்து இந்த கொலத்திட பேர் ஏ என்ற கொலம் இது. ரைட். இது வந்து ரோ நேம் பார்க்கறீங்க 1 2. உதாரணத்துக்கு வந்து ஒரு செல்லை செலக்ட் பண்ணா செல்லுக்குன்னு சொல்லி ஒரு பேர் ரைட். நான் உதாரணமா இந்த செல்லை கிளிக் பண்ணேன்னு சொன்னா இந்த செல்ட நேம் வந்து F7. எப்படி பாக்குறேன்னு சொன்னா இந்த கொலம் நேமை பார்க்கணும். எஃப் என்ற கொலம் நேம் இங்க பார்க்கலாம். எஃப் அண்ட் அதே மாதிரி ரோவை பார்த்தோம்னு சொன்னா 7வது இலக்கத்திலேக்கு அதுதான் நீங்க F7 காட்டப்படுது. இல்ல இந்த செல் தான் வேணுமெண்டா இதோட நேம் வந்து D6 சொல்லி காட்டப்பட்டு கொண்டிருக்கு. ரைட். அந்த பெயர் காட்டுறது தான் வந்து செல்ட பெயரை காட்டுறது தான் வந்து இந்த பெயர் பெட்டி. அப்ப உதாரணமா நான் ஒரு செல்லை செலக்ட் பண்றேன், அதோட நேம் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிற செல் நேமை வந்து சொல்லுங்க பாப்போம் யாராவது. J7. J7. ரைட். ஓகே, கரெக்ட். J7. அப்ப அது விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு சின்ன மிஸ் ஆயிட்டீங்கன்னா ஃபார்முலா பார் இது தான். இது வந்து ஃபங்க்ஷனை வந்து இன்சர்ட் பண்றதுக்கான இன்சர்ட். ஓகே. 10 சரி. ஓகே. 11வது வந்து பார்க்கலும்
ஸ்க்ரோல் பார் எங்களுக்கு தெரியும், இங்க காணப்படிய மாதிரி ஸ்க்ரோல் பார் ஒன்று எங்களோட எக்ஸல்ல இமேஜ். அத்தனை ஸ்க்ரோல் பார், அதாவது மேல கீழே நாங்க வந்து மூவ் பண்றதுக்காக இந்த ஸ்க்ரோல் பாரை பயன்படுத்துறோம், ஸ்க்ரோல் பண்றதுக்கு. ரைட், ஓகே. அடுத்த விஷயம் 12வது ஆக்டிவ் செல். ஆக்டிவ் செல் ஒர்க்கிங் செல், ஆக்டிவ் செல். இது ஒரு ஆக்டிவ் செல். நான் இங்க எனக்கு ஒர்க் பண்ணேன்னு சொன்னா இது ஒரு ஆக்டிவ் செல். ரைட், இதெல்லாம் ஆக்டிவ் செல். நிறைய ஆக்டிவ் செல்ஸ் காணப்படுது. அதுதான் ஒரு செல்ல தான் நாங்கள் ஆக்டிவ் செல்னு சொல்றேன். 13வது வந்து வரிசை தலைப்பு, ரோ ஹெட்டிங். நான் கொலம் ஹெட்டிங் பார்த்த ஏபிசிடி என்று போட்டிருக்கேன்னு சொல்லி, அதே மாதிரி தான் ரோ ஹெட்டிங்ஸ் தான் இந்த 1 2 3. ரோ ஹெட்டிங்ஸ் வந்து இலக்கத்தால போடப்பட்டிருக்கும். கொலம் ஹெட்டிங்ஸ் நிரல்களுக்கான தலைப்பு வந்து ஆங்கில பேரெழுத்துக்களால குறிப்பிடப்பட்டிருக்கும். ரைட், இப்படியே போக 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 வந்து எங்களோட கொலம் நேம் ஜியோட முடிஞ்சிடும். அதுக்கு போற எப்படி வரண்டு பாருங்க. ஏக்கு இசட் வர முடிஞ்ச போற மருக ஏ ஏ மருக ஏபி ஏசி அப்படி போகுது. ரைட், அதுக்கப்புறம் பார்க்கலும் மருக ஏஜி வந்த பிறகு பிஏபிபி, அது மாதிரி அது பிஜி வந்த பிறகு மருக சிஏ என்று ஆரம்பிக்கும். ரைட், ஓகே. இந்த கொலம் நேம் அப்படியே வைத்து கொண்டிருக்கும். ரோ ரோ ஹெட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அது இலக்கத்தாலானது. அது தொடர்ந்து இலக்கத்தாலே வைத்து கொண்டிருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட், அப்ப கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும், நிரல்களுக்கான தலைப்பு வந்து ஆங்கில பேரெழுத்துக்களாக குறிக்கப்படும், நிறைகளுக்கான பெயர் வந்து இலக்கங்களால குறிக்கப்படும் என்றதை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. 13. 14வது வந்து ஷீட் டெப்னு சொல்ற பணித்தாள் நிறுத்தல் நிலைகள். இதை நான் பார்த்துப்போம். உதாரணமா எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இதை நாங்க ஒரு ஷீட் 1 எடுத்துக்கொண்டா. ஷீட் 1 எங்களுக்கு இன்னொரு ஷீட் தேவை. உதாரணமா அக்கௌண்டிங் செய்யறேன்னு சொன்னா அதுல ரிசிப்ட்ஸ் நாங்க உதாரணத்துக்கு நார்மலா சொல்றேன்னு சொன்னா, ரிசிப்ட் நாங்க ஒரு ரிசிப்ட் எடுத்தோம்னு சொன்னா அதை கணக்க பதிவு செய்யறதுக்கு முந்தி அதுல எவ்வளவு ஒரு ரிசிப்ட் 1 அது எவ்வளவு, அப்படியே நிறைய ரிசிப்ட்ஸை வந்து என்டர் பண்ண வேண்டிக்கும். அதெல்லாம் நாங்க ஷீட் 1ல ரிசிப்ட்ஸ் போட்டு என்டர் பண்ணலாம். அது மாதிரி இன்னொரு ஷீட் எனக்கு தேவைப்படுறதுக்கான வந்து லெஜர்ஸ், பேரேடுகள்னு சொல்றேன். லெஜர்ஸ் கேள்விப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஒன்று சேர்த்து ரிசிப்ட் எவ்வளவு வந்த அப்படியான விஷயங்கள் ஒன்று சேர்க்கிறதுக்கு, அப்ப அதை வந்து ஷீட் 2ல எங்களுக்கு சேர்க்கலும். அப்புறம் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸை தயாரிக்க வந்து 3வது ஷீட்டை பயன்படுது. அப்படி எங்கள்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம்ட ஃபுல் செட் டைம் இங்க செய்யலும் ஷீட் 1ல. அதே மாதிரி செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்ல ஷீட், ரைட், தேர்ட் டைம் தட்ட இன்னும் ஒரு ஷீட்ல செய்யலாம். அதுக்கப்புறம் எனலைசிஸ் செய்ய போல, ரைட், ஒரு டீச்சர் வந்து நான் கட்டாயம் வந்து இயர் எண்ட்ல வந்து எனலைசிஸ் செய்வாங்க. அப்ப எங்களுக்கு இன்னும் ஒரு ஷீட்டை செலக்ட் பண்ணி 3 ஷீட்ல ஏற்ற மாதிரி இந்த 4th ஷீட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணி எனலைசிஸை வந்து மிச்சம் இலகுவா செய்யலும். ரைட், இது வந்து ஷீட்ஸ் வந்து நான் இப்படியான வேலைகளை பயன்படுத்தேன். இப்போ ஷீட் வச்சுக்கோங்க. 15வது வந்து ஹொரிசான்டல் ஸ்க்ரோல் பார். ரைட், எங்களுக்கு வெர்டிக்கலா ஒரு ஸ்க்ரோல் பார் இங்க தரப்பட்ட இந்த மாதிரி. இது வந்து ஹொரிசான்டல் ஸ்க்ரோல் பார். ரைட், 16வது வந்து பணித்தாள் வழி கண்டறிதல், ஷீட் டெப் ஸ்க்ரோல் பட்டன் சொல்றேன். ரைட், இங்க பாக்கிறோம். ரைட், இதுதான் எங்கட ஷீட் டெப் ஸ்க்ரோல் பார்னு சொல்றேன். ரைட், இதுக்கான ஷார்ட்கட் கீ தரப்பட்டு ரைட் கிளிக், அதே மாதிரி கண்ட்ரோல் லெஃப்ட் கிளிக். அண்ட் இது வந்து ஷீட்ல செல்ஸுக்கு இடையில வந்து எங்களுக்கு ஷீட்ஸுக்கு இடையில வந்து மூவ் பண்றதுக்கு பயன்படுத்தப்படும். ரைட், 17வது வந்து ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பார் பார்க்கலும் வேர்ட்ல எப்படி ஸ்டேட்டஸ் பார் இருந்ததோ அதே மாதிரி தான் ஸ்டேட்டஸ் பார் இங்க பார்க்கலும். ஸ்டேட்டஸ் பார் இங்க தான் எங்கட எழுத்து பிழை, அந்த எங்களோட வேர்ட்ல நாங்க பார்த்தோம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எத்தனை நிற்கிது, அதே மாதிரி எத்தனை பேஜ் நிற்கிது, அப்படியான விஷயங்கள் இந்த ஸ்டேட்டஸ் பார் தான் காட்டப்பட்ட. இங்கே எக்ஸசிபிலிட்டி அதே மாதிரி மெக்ரோஸ் சம்பந்தமான விஷயங்கள் ஸ்டேட்டஸ் பார்ல காணப்படுது. அடுத்து 17வது ஸ்டேட்டஸ் பார். ஓகே, 18வது வந்து தரப்பட்டிக்கு வந்து வியூ பட்டன். நாங்க வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல வந்து 3 வகையான வியூஸ் பார்த்தேன். யாருக்கு சொல்லல, 3 வகையான வியூஸ் பார்த்தோம். நீங்க பார்த்த சொல்லுமா யாரு? சரி,
மூணு வகையான வியூஸ் பார்த்தோம். ஒன்று வந்து ரீடிங் மூட், அதே மாதிரி பிரிண்ட் லே அவுட், அதே மாதிரி வெப் லே அவுட்னு சொல்லி. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்லையும் வந்து மூணு வகையான வியூஸ் காணப்படுது. ஒன்று நார்மல், அதே மாதிரி பேஜ் லே அவுட், அடுத்து வந்து பேஜ் பிரேக் ப்ரிவியூன்னு சொல்றேன். பேஜ் பிரேக் ப்ரிவியூ வந்து இப்படி தனிக்கும். அதே மாதிரி பிரிண்ட் பேஜ் லே அவுட் வந்து இப்படி இருக்கும். நார்மல் வியூ வந்து சாதாரணமாக இப்படி காணப்படும். ரைட், இங்கே பார்க்கலும் எங்களுக்கு இங்கனால இந்த கெப்பில் பார்க்கலும் ஒரு புள்ளிக்கோடு மாதிரி போகிறேன். இது என்னத்துக்குன்னு யாரும் சரி சொல்லலாம். இந்த புள்ளிக்கோடு என்னத்தை குறிக்குது? எனிவன்? இந்த புள்ளிக்கோடு என்னத்தை குறிக்கிறேன்னு சொன்னா, ஒரு நாங்க பிரிண்ட் அவுட் ஒன்று எடுக்கணும்னு சொன்னா பேஜ் லேஅவுட் கட்டாயம் செஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இங்க பார்க்கலும் இந்த பேஜ் வந்து இப்ப சைஸ் லெட்டர் சைஸ்லேக்கு A4க்கு வச்சோம்னு சொன்னா இந்த கொலம் நேம் வந்து A to J வரத்தான் ஒரு ஷீட். ரைட், இதோட இந்த பேப்பர் முடியுதுன்னு தான் இந்த புள்ளிக்கோடு சொல்ல வரோம். சரி, புள்ளிக்கோடு வந்து அந்த பேப்பர்ட எண்டை காட்டுறது தான் இந்த புள்ளிக்கோடு பயன்படுத்தப்படுது. ரைட், கீழாலையும் பார்க்கலும் கீழால எண்டா போகலாங்கினே புள்ளிக்கோடு தரப்பட்டு இது வந்து பேஜ்ட வந்து எண்டை குறிக்குது. அதுக்காக வேண்டி எங்களுக்கு கணக்கு வந்து ஒரு சார்ட் செய்யறேன்னு சொன்னா இங்க தொடங்கி இங்க வரையும் செய்யலாம், தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகலாம். அது ஒரு பிரிண்ட்ல அந்த பேஜ் லேஅவுட் அந்த சைஸை காட்டுறதுக்காக வேண்டி ஜஸ்ட் அது டெம்பரரியா காட்டி கொண்டிருக்கிற ஒரு புள்ளிக்கோடு தவிர வேற ஒன்றும் பண்ணல. ரைட், இப்போ மூணு வகையான வியூஸ் பார்த்தோம். ஒன்று வந்து நார்மல் வியூ, அதே மாதிரி பேஜ் லே அவுட்னு பார்த்தோம். அடுத்து வந்து பேஜ் பிரேக் ப்ரிவியூ. மூணு வியூஸ் காணப்படுது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 19வது வந்து ஜூம் கண்ட்ரோல் பட்டன் சொல்றேன். இதால எங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஜூம் இன், அது மாதிரி ஜூம் அவுட். ரைட், அப்ப ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல வந்து நாங்க இன்டர்ஃபேஸை வந்து பார்த்துட்டோம். ரைட், அப்ப அது கிளியர் தானே? இப்ப இதுல விளங்கப்படின ஏதாவது டூல்ல வந்து டவுட் சீக்குதா? அந்த டூலால என்ன செய்யறேன்னு மாதிரி இல்லாட்டி இல்லை என்னவோ அப்படி டவுட் ஈக்கண்டா டவுட் என்னன்னு சொல்லி கேட்டுக்கொள்ளுங்க. இல்ல நான் மட்டும் பேசிக்கொண்டு போகல, எனக்கும் போரிங் ஆகும் தானே, கிளாஸை தொடர்ந்து செய்யலாகும். டவுட் இல்ல சார். ரைட், ஓகே. அடுத்து எங்களுக்கு ஒரு டேபிள் தரப்பட்டிக்கு உள்ளடக்கம் விவரம் என்று 2 நிரல்கள் தரப்பட்டு துரித பிரவேச கருவிப்பட்டை, அதாவது குயிக் எக்ஸஸ் டூல் பார்ல என்னென்ன விஷயங்கள் காணப்படும். இங்க வந்து சேவ், அதே மாதிரி பிரிண்ட் ப்ரிவியூ, அன்டூ, அதே மாதிரி ரீடுவும் காணப்படும். நியூ போன்ற அடிக்கடி பயன்படுத்தப்படும் கருவிகள் தான் வந்து துரித பிரவேச பட்டை. அதே மாதிரி தலைப்பு பட்டை டைட்டில் பார்டை வந்து பிரயோக மென்பொருள் பெயரை காட்சிப்படுத்தும். என்ன பேர்ல டாக்குமெண்ட் பேர், அதே மாதிரி என்ன பிரயோக மென்பொருள் எக்ஸல்னு சொன்னா எக்ஸல், அதெல்லாம் வந்து இந்த டைட்டில் பார்ல காணப்படும். அடுத்து வந்து ரிப்பன் நாடால வந்து டெப்ஸ், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் போன்ற தத்தல்களையும் கருவிகளையும் கொண்டிருக்கும். இதை படித்தோம். அதைத்தான் அதே நாங்கள் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதான் இந்த டேபிள்ல காணப்படுது. எங்களோட மீட்டிங் வந்து இன்னும் 1 மினிட்ல கட் ஆகும். கட் ஆகினா வந்து அதே லிங்க்ல ரீஜாயின் ஆகும். ரைட், ஓகே. அடுத்து வந்து ஹெல்ப்ல வந்து எங்களுக்கு உதவிகளை பெற்றுக்கொள்ளும். ரைட், நான் ஹெல்ப்பை வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். 2010 பொறுத்த வரைக்கும் இங்கே டிரெக்டா ஹெல்ப் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் மூலமா காட்டப்பட்டிருந்த நாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற 2021. ஸோ இங்க வந்து தனி ஒரு டெப்பா ஹெல்ப் பண்ணி போடப்பட்டீங்க, ஹெல்ப் வந்து காணப்படுது. அடுத்து வந்து கட்டுப்பாட்டு பொத்தான்கள், கண்ட்ரோல் பட்டன்ஸ். இங்க பணித்தாள் சாளரத்தை விரிவுபடுத்தல், சுருக்குதல் மற்றும் மூடுதல் போன்ற இதுகள். அதாவது இங்க பார்க்கிறோம் இந்த மினிமைஸ் பண்ண, அதே மாதிரி வியூ, பேஜ் வியூ, சைட் வியூவா, அது மாதிரி அப்படியான வேலைகளுக்கு. அடுத்து வந்து எங்கட க்ளோஸ் பட்டன், அதுதான் கண்ட்ரோல் பட்டன். அடுத்து வந்து இன்சர்ட், செருகுதல் பார்த்தோம். சூத்திரங்களை உருவாக்குவதற்கு அவசியமான சொல்லாடல் பெட்டியை பெற்றுக்கொள்ள. ரைட், டயலாக் பாக்ஸ் நாங்கள் அதாவது
ஃபார்முலாஸை வந்து இன்சர்ட் பண்ணவோ இல்லை புதிய ஃபார்முலா ஒன்று கிரியேட் பண்ணதுக்கான டயலாக் பாக்ஸை வந்து நாங்கள் இன்சர்ட்டில் பெற்றுக்கொள்ள இயலும். ரைட், இது இங்கே பார்த்தோம் இன்சர்ட். ரைட், இன்சர்ட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி